அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக தலைவர் அன்புமணி இன்னும் சற்று நேரத்தில் இபிஎஸ்ஐ சந்திக்கவிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக தலைவர் அன்புமணி சந்திப்பு நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த அறிவிப்பை இரு தலைவர்களும் இன்று இறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி தொகுதி பங்கீடு போன்ற விவரங்களை முன்னிலைப்படுத்தி வருகிறது. மும்முரமாக தீவிரமாக செயல்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்பொழுது இபிஎஸ் உடன் அன்புமணி சந்திப்பு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். இன்று இரு தலைவர்களும் தொகுதிகள் எத்தனை, கூட்டணி குறித்த முழு அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து விட்டார். என்ன நடக்கிறது, முழு விவரங்கள்? ஆசினி வணக்கம். தற்போது பாமக தலைவர் அன்புமணி தற்போது இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார். பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் தற்போது அன்புமணி வந்திருக்கின்றார். இந்த கூட்டணி ஒப்பந்தமானது தற்போது கையொப்பமாகின்றது. இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையிலே 20+1 என்ற அடிப்படையில் ஒப்பந்தம் கையொப்பமாகலாம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது 20 சட்டமன்ற தொகுதிகள் கூடுதலாக ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. எனவே இன்னொரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அவர்கள் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்திக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. அதிமுக பாமக கூட்டணியை பொறுத்தவரையிலே இன்று அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் கையொப்பமாகின்றது. பாமக தலைவர் அன்புமணி தற்போது சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்றார். அந்த இல்லத்திலே தற்போது அந்த சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பிலே பாமகவுக்கு 20 தொகுதிகள் கூடுதலாக ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. அன்புமணி அவர்களோடு பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் பாலு வந்திருக்கின்றார். அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் வந்திருக்கின்றார். அனைவரும் தற்போது இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அனைவரும் அமர்ந்து தற்போது இது சம்பந்தமாக அவர்கள் பேச இருக்கின்றார்கள். ஏற்கனவே நேற்று இரவே இது சம்பந்தமாக அந்த பேச்சுவார்த்தை எத்தனை தொகுதிகள் என்ப விவரங்கள் எல்லாம் பேசி முடித்து விட்டதாக சொல்லப்படுகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே பாமகவிற்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம், கூடுதலாக ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்படலாம் என்ற தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது இதே அதிமுக கூட்டணியிலே பாமகவிற்கு 23 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டது. வழக்கமாக பாமக இதற்கு முந்தைய தேர்தல்களில் 30க்கும் மேற்பட்ட சீட்டுகளை பெற்றுதான் போட்டியிடும், அதுதான் வழக்கம். ஆனால் 2021 23 சீட்டுகள் தான் பெற்றது. காரணம், அப்போது வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. எனவே அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதன் காரணமாக குறைவான தொகுதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சென்று வெறும் எம்டி ஷீட், எங்களுடைய கட்சி லெட்டர் பேட் எம்டியாக கூட நாங்கள் கொடுக்கின்றோம். எங்களுக்கு எத்தனை சீட்டு வேண்டுமானாலும் கொடுங்கள், குறைவாக கொடுங்கள், சீட்டு இல்லை என்றாலும் பரவாயில்லை, 10.5% இடஒதுக்கீடு தான் வேண்டும் என்று கேட்டு பெற்றதாக அப்போது பாமக தலைவர்கள் பேட்டிகளில் பல முறை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக நாங்கள் குறைவான தொகுதிகளை பெற்றுக்கொண்டோம் என்று தெரிவித்திருந்தார்கள். தற்போது பாமகவை பொறுத்தவரையிலே தொடர்ந்து அந்த ராஜ்யசபா சீட்டும் கேட்டு பெற வேண்டும் என்று முயற்சி செய்து வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில அதற்கு சம்மதம் கொடுக்கப்பட்டிருப்பதாக, அதன் அடிப்படையிலே அதிமுக இந்த ராஜ்யசபா சீட்டு கொடுக்க ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிகின்றது. வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இதற்கான அறிவிப்பு வர இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் 6 ராஜ்யசபா இடங்களுக்கான காலி இடங்களுக்கான அறிவிப்பு வர இருக்கிறது. அதில் 2 இடங்களில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களிடம் இருக்கிறார்கள். 2இல் ஒரு ராஜ்யசபா சீட்டு ஏற்கனவே தேமுதிகவிற்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலிலே தான் மற்றொரு ராஜ்யசபா சீட்டு பாமகவிற்கு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுக பாஜக ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டணியில் புதிதாக அன்புமணி தலைமையிலே பாமகவும் இணைகிறது. எனவே திமுக கூட்டணிக்கு எதிர்கூட்டணியாக அதிமுக கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய பணிகளில் இபிஎஸ் இறங்கி இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. காரணம், ஏற்கனவே அன்புமணியை பொறுத்தவரையிலே அதிமுகவுடன் கூட்டணி வைப்பாரா அல்லது விஜயுடன் கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பு இருக்குமா என்று அரசியல் அரங்கிலே ஒரு பேச்சு இருந்தது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த விஷயங்கள் தற்போது தெரிய வந்திருக்கின்றது. மேலும் இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலே டாக்டர் ராமதாஸ் இடம்பெற மாட்டார்
என்று தகவல் கிடைக்கின்றது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தரப்பை பொறுத்தவரையிலே அவர்கள் தனியாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. தற்போது பாமக தலைவர் அன்புமணி பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றிருக்கின்றார். இபிஎஸ் உடைய இல்லத்திலே அவர்கள் வெளியில் வந்து அவர்களை பாமக தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரை அன்போடு வரவேற்று இல்லத்திற்கு உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார்கள். உள்ளே சென்று அவர்கள் தற்போது சிறிது நேரம் பேசிவிட்டு பிறகு ஏற்கனவே தயாராக இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் தற்போது கையொப்பமிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கையொப்பம் உறுதியானவுடன் பத்திரிகையாளர்களை அழைத்து அவர்கள் முன்னிலையிலே எத்தனை தொகுதிகள் முடிவாகி இருக்கிறது என்ற விவரங்களை காண்பித்துவிட்டு அவர்கள் பிறகு பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள். இந்த கூட்டணி என்னென்ன விஷயங்களோடு செயல்பட இருக்கின்றது, என்னென்ன விஷயங்களை அவர்கள் தேர்தல் பணிகளில் முன்னெடுக்க இருக்கிறார்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான களம் தமிழ்நாட்டிலே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் 2026 ஏப்ரல் மாதத்தில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய சூழலில் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு கட்சிகள் கூட்டணிகளை அமைப்பது, பல்வேறு முக்கிய தலைவர்கள் வேறு கட்சிகளுக்கு சென்று சேருவது என்று அனைத்து கட்சிகளும் ஒரு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே விருப்ப மனுக்களை பெறுவது, தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு குழு போடுவது என்று பலவிதமான பணிகளை அரசியல் கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பாமக ஒப்பந்தம் கையொப்பமாகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.